கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 23ஆம் சங்கீதம் முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு சபைக்கானது. இதை நம்ம நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலையில் தாவீது இந்த சங்கீதத்தை அவர் பாடினார் என்பதை குறித்து ஒரு பின்னணி பார்க்கலாம். முதல்ல அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 1 to 6 வசனங்கள் வரைக்கும் நாம் தியானம் பண்ணோம்னா புதிய ஏற்பாட்டு சபையினுடைய விசுவாசி, அதாவது மணவாட்டி சபையினுடைய வளர்ச்சி படிகள். அது நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு மணவாட்டி சபையினுடைய வளர்ச்சி படிகள். அதே மாதிரி எப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு, வளர்ச்சி படிகள் இருக்குதோ, அதே போல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்திருக்கிற நமக்குள்ள ஒரு வளர்ச்சி படிகள். எப்படி நம்ம வளருகிறோம், ஒரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு வசனமும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் நம்முடைய வளர்ச்சியை காண்பிக்கிறது. இன்னொரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னா, முழுக்க முழுக்க நம்முடைய கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறார். எதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, பயப்படக்கூடாது என்பதையும் இங்கே நமக்கு ஒரு தெளிவான ஒரு வெளிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இங்கே காண்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம். உணர்ந்து வராமன்னு சொல்லாமா? சில வேளைகளில் இயேசு கிறிஸ்து வரப்போகிற இந்த நேரத்தில் நமக்கு சில சறுக்கல்கள் ஏற்படலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அநேக பேர் சோர்ந்து போயிட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு தெரியலையே, ஒருவேளை நான் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறேனா, நான் கர்த்தரை விட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறேனா அப்படின்லாம் நினச்சி சில வேளைகளில் நமக்கு நிறைய சோர்வுகள் ஏற்படும். ஆனால் ஒரு காரியத்தை நமக்கு தேவன் ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்னென்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படவே தேவையில்லை. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை நடத்துவார், கடைசி வரைக்கும் நம்மை கரம் பிடித்து நம்மை கரை சேர்க்கிறவர் என்பதைத்தான் இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, முதலாவது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கினா தான் இந்த சங்கீதத்தினுடைய ஆழம் நமக்கு புரியும். இப்போது தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார். ராஜாவாக அபிஷேகம் பண்ண நோக்கம் என்ன? கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தாவீது ராஜா தம்முடைய ஜனங்களுக்கெல்லாம் இளைப்பாறுதலை கொடுக்கணும், தம்முடைய ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்ய வேண்டும். ஏனென்றால் தேசம் தேவனுடைய தேசமாக இருக்கிறது. இஸ்ரவேல் யாருடைய தேசம்? தேவனுடைய தேசம். அந்த தேவனுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியை கொடுத்து, ஏனென்றால் அது பாலும் தேனும் ஓடுகிற மகிமையுள்ள தேசம், நல்ல செழிப்பான சிங்காரமான தேசம். அந்த தேசத்தில் தேவன் கொடுக்கிற நன்மைகளினால் அவர்களுடைய மனம் நல்ல செழிப்பாகி தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமெனா? அதற்காகத்தான் தேவன் ஒரு ராஜாவாக சவுலை ஏற்படுத்தினார். ஆனால் இந்த சவுலோ அப்படிப்பட்டதான ஒரு சகோதர சிநேகம், அந்த சகோதர சிநேகம் உடையவனாக இந்த சவுல் ராஜா இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சகோதர சிநேகம்தான், சகோதர அன்பு தான் கிறிஸ்தவம். ஒரு மனுஷன் சகோதர சிநேகத்தில் பூரணப்பட்டுட்டான், சகோதரன் மேலே அவன் அதிகமாய் அன்பு செலுத்துகிறான், தன் சகோதரனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை ஒரு மனிதனுக்குள்ளே வறுமையானால் அதுதான் வளர்ச்சி படிகள். அது வந்துருச்சுனாவே அவன் பூரண புருஷனாகிறான். இப்போ சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். சவுல் என்ன பண்ணியிருக்கணும்? தேசத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் என்ன பண்ணணும்? தான் ஜீவனை கொடுத்து அந்த ஜனங்களுக்கு நன்மையை செய்து தேவனை ஆராதிக்க வைக்கணும். ஆனால் சவுல் என்ன செய்கிறார் அப்படின்னா, தாவீதினுடைய உயிரை எடுக்கும்படியாய், ஏன்னா தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் இல்லையா? அப்போ சவுல் என்ன செய்கிறார் அப்படின்னா, தாவீதனுடைய உயிரை எடுத்தே ஆகணும், தாவீதனை கொன்று போட்டால் தான் நான் என் ஆட்சி என்னுடைய சந்ததிக்கு வரும் அப்படின்னு சவுலே என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மனதில் ஒரு கோட்டையை கட்டிக்கின்னு தேவனுக்கு எதிராக ஒரு பாவத்தை செய்கிறார். இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய தேசம். இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள்.
அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென் சொல்லாமா? ஆனால் தாவீதை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாருன்னா துரத்திக்கினே இருக்கிறாரு. ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு வசனத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், தாவீது சொல்லுவார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான் இருக்குது அப்படின்னு பயந்து 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 ஓடுறாரு. ஆனால் தாவீதினுடைய கண்ணுக்கு முன்னாடி யாரை வைத்திருக்கிறார் என்றால் அவர் கர்த்தரையே வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஆண்டவர். அப்போ தாவீதுக்குள்ள ஒரு அன்பு இருக்கிறது. தாவீது என்று சொன்னால் அன்பானவன், அன்புக்குரியவன் என்று அர்த்தம். முதலாவது தேவ அன்பும் தேவனுக்குள்ள மனித அன்பும் உடையவர் தான் தாவீது. ஆமீன் சொல்லுங்க. இப்போ நல்லா கவனிங்களேன், எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை பாடுறாரு அப்படின்னா, தாவீதை நான் கொன்றே தீருவேன், தாவீதை நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி துரைத்தி கொண்டிருந்த சவுலுக்கு மாகோன் வனாந்தரத்தில் தாவீது மாட்டிக்கினார். மாகோன் வனாந்தரத்தில் தாவீது மாட்டிக்கினதும் தாவீதை சவுலுடைய படைகள் சூழ்ந்து கொண்டு தாவீதை பிடிச்சி தாவீதை கொன்று போடும்படியான, தாவீதையும் அவன் மனுஷரையும் கொன்று போடும்படியான ஒரு சூழ்நிலை. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ தாவீதுக்குள்ள ஒரு பயங்கரமான மரண திகில், தாவீதுக்குள்ள ஒரு மரணம் சூழ்ந்து கொண்டது. ஏன்னா சவுலும் சவுலுடைய படைகளும் தாவீதையும் தாவீதின் மனுஷரையும் சூழ்ந்து கொண்டாங்க. இப்போ நல்லா கற்பனை பண்ணுங்களேன், இந்த சங்கீதம் உனக்கு புரியணும்னா, பொதுவாகவே வேத ஆராய்ச்சியாளர்கள் தேவ மனுஷர்கள் சொல்லுவாங்க, சங்கீதம்லாம் நமக்கு புரியணும்னா தாவீதை போலவே பாடுகளுக்கு நேராக யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சங்கீதத்தினுடைய ஆழங்கள் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இந்த 23வது சங்கீதம் புரியணும் அப்படின்னா தாவீதினுடைய இந்த மனநிலை நமக்கு புரியணும். ஆமேனா? இப்போ கவனிங்க, எடுத்து வாசிக்கிறேன் அந்த வேத பகுதியை. 1 சாமுவேலின் புத்தகம் 23வது அதிகாரத்தில் 26வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும். இப்ப சவுலும் சவுலின் மனுஷர்களும் தாவீதையும் தாவீதின் மனுஷரையும் நல்லா கவனிக்க பிடிச்சிட்டாங்கன்னா கொண்டு போட்டுருவாங்க. பிடிக்கத்தக்கதாய் வளைந்து கொண்டார்கள். இப்போ தாவீதுடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது? இப்ப மரணம் இருக்கிறது. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சுது, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சுது, நான் மரித்து போனேன் என்று சொல்லத்தக்கதான அந்த ஒரு ஸ்டேஜ் இப்போ தாவீதுக்குள்ள இருக்குது. பிழைப்போம் என்கின்ற சான்ஸே இல்லை. எழுத்தின்படியே மரணம் தாவீதை என்ன பண்ணிச்சு? சூழ்ந்துக்குச்சு. கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் தாவீதுடைய நம்பிக்கை போயிட்டு இருக்கும். நம்பிக்கைன்னா அவள் தான் நம்ம முடிஞ்சோம். எழுத்தின்படியே பார்த்தா சூழ்நிலை பயங்கரமாக இருக்குது. ஆனால் தாவீதுடைய இருதயத்துக்குள்ள, தாவீதுடைய ஆத்மாவுக்குள்ள ஒருத்தர் மேலே மட்டும் நம்பிக்கை இருந்திருக்கும். என்னை தாயின் கருவிலிருந்து என்னை வேறு பிரித்தெடுத்து, என் தாயின் கருவிலிருந்து என்னை வெளியே எடுத்து என்னை இதுவரைக்கும் ஆதரித்தவர், எனக்கு ஜீவனை கொடுக்கிறவர், என் கர்த்தர் என்னை காக்க வல்லவர்னு சொல்லி தாவீதுடைய இருதயம் யாரை நம்பிக்கொண்டிருந்தது என்றால் கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தது. சூழ்நிலையை பார்க்கும்போது கண்டிப்பா சாவு. இந்த சிச்சுவேஷன் அப்படி நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா எனக்கு வாய்ப்பே இல்லைன்ற நிலைமையில நம்ம இருப்போம். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, தாவீது கர்த்தரை நம்பினார். கர்த்தர் தாவீதையும் அவன் மனுஷரையும் காப்பாற்றி ஒரு பெரிய மகிமைக்குள்ளாக நடத்தினார். தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். எல்லாம் கவனிங்க. எப்போ இந்த ஃபேனை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி லைட்டாக திருப்பி கிராஸ் பண்ணு. கவனிங்க. திடீர்னு சவுலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன இன்ஃபர்மேஷன் வருது? திடீர்னு பெலிஸ்தர் தேசத்தின் மேலே படையெடுத்து வந்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க,
பெலிஸ்தேரனுடைய அந்த படைக்கினரை யுத்தம் பண்ணும்படியா கூட்டின்னு போயிடுறாங்க. உடனே சவுல் என்ன பண்றாரு? அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்துக்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். கவனிங்க, இப்போ தாவீது ஒரு பயங்கரமான பெருமூச்சு விடுகிறார். கர்த்தரை நோக்கி பார்த்து மனசு முழுக்க நம்பிக்கை போயிருச்சு. சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல நம்பிக்கை போயிருச்சு. ஆனால் நல்லா கவனிங்க, ஆனால் இப்போது தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமூச்சு, ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய இளைப்பாறுதல். என்ன நடந்துச்சு தெரியுமா? தொடர்ந்து வாசிக்கும் போது, தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தங்கிதான் 23ஆம் சங்கீதத்தை பாடுகிறார். என்னது? நான் சாகணும், நான் சாக வேண்டிய நான் இப்போது நான் பிழைத்திருக்கிறேன், நான் ஜீவனோடு இருக்கிறேன். சாக வேண்டிய நான் உயிரோடு. எங்கேதி என்று சொன்னால் ஃபவுண்ட் ஆஃப் த கிட் அப்படின்னு அர்த்தம். ஃபவுண்ட் ஆஃப் த கிட், அதாவது கிட்னா இது கிட்ஸ் இருக்கு இல்லையா, குழந்தைகள், கிட்ஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா, அதாவது குழந்தைகளின் நீரூற்று. அவர் என்ன செய்கிறார்னா, இந்த எங்கேதி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சவக்கடலுக்கு அப்படியே சவக்கடலுக்கு அப்படியே மேற்கு பக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாசோன் தாமார் அப்படின்ற அங்கே ஒரு இடம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஆசாசோன் தாமார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா, டிவைடிங் ஆஃப் த பாம் ட்ரீ, அதாவது பேரீச்ச மரங்களினுடைய பகுக்கப்பட்ட பேரீச்ச மரங்கள். இப்போ பேரீச்சையிலேயே நிறைய வகைகள் இருக்கு இல்லையா, நல்ல குவாலிட்டியாக, அந்த மாதிரி வகுக்கப்பட்ட வகையான பேரீச்ச மரங்கள்லாம் அங்கே இருக்கும். நல்ல செழிப்பான ஒரு தேசம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சவக்கடலுக்கு அப்படியே மேற்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வனாந்தரம் இருக்கும். அந்த வனாந்தரத்தில் ஒரு பேரீச்ச மர பட்டணமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த என்கேதி. இந்த என்கேதி என் நேசர் என்கேதி ஊர் திராட்சை தோட்டத்தில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து என்று மணவாட்டி பாடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அங்கே திராட்சை தோட்டம் இருக்கிறது. அங்கே மெயின் என்னன்னா, இப்போ சில வேளைகளில் நீரூற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஃபோர்ஸாக வெள்ளம் போச்சுன்னா அங்கே போயிட்டு தண்ணியை தொடர்றதுக்கே சில பேருக்கு பயம் இருக்கும். ஆனால் என்கேதியில் எப்படிப்பட்ட நீரூற்று இருக்குதுன்னு சொன்னால், சின்ன குழந்தைங்க கூட அள்ளி சில்லுன்னு தண்ணியை குடித்து ஒரு இளைப்பாறுகிற ஒரு நல்ல ஒரு சில்னஸ், ஒரு பயத்தோடு இருக்கிற உடம்பெல்லாம் நடுங்கி வெலத்து அப்படியே வேர்வை தண்ணிலாம் விட்டு பயங்கரமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு சில்லுன்னு தண்ணி குடித்தா எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ தாவீதுக்கு மரணத்திலிருந்து ஜெயம் கொண்ட, மரணத்திலிருந்து வெற்றி பெற்ற, மரணத்தை மீட்டு மரணத்தை ஜெயம் எடுத்து ஒரு மகிமைக்குள்ளே பிரவேசித்த, சொல்லப்போனால் மறுரூபம் அடைந்த ஒரு அனுபவம் தான் தாவீதுக்குள்ளே இங்கே இருந்துச்சு. இந்த என்கேதியில் போயிட்டு அரணிப்பான ஒரு ஸ்தலத்தில் போய் உட்கார்ந்து அந்த என்கேதியினுடைய நீரூற்று தண்ணியை குடிச்சிட்டு தான் இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். ஆமென் சொல்லாமா? எப்படி பாடுறார் தெரியுமா? ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனமாகிய உம்முடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய், நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் நீங்கள் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினீங்க. என்னை சிநேகித்து என்னை வாழ வைக்க வேண்டிய என் சகோதரனாகிய சவுலே என்ன பண்ணிட்டார்? என்னை சாகடிக்க நினைக்கிறாரு. இது நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பர்சனலாக இந்த சம்பவத்தை எடுத்துக்கணும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் சாக போகிறேன், நான் சாகிறதுக்காக நான் வாழறேன். கவனிக்கிறீங்களா? நான் சாகிறதுக்காக நான் வாழறேன், நான் சாகிறதுக்காக நான் வாழறேன். தேவன் யார் என்றால், அவர் அன்புள்ளவர், அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்திருக்கிறவர். அவரை நான் தரிசிக்க வேண்டுமே ஆனால் அவருடைய பிள்ளைகளை நான் ஆதரிக்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் அதரிசனமானவர், அவர் ஜீவன் உள்ளவர். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும், காணப்படுகிற ஒவ்வொன்றும் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை, அது அதரிசனமானவரால் உண்டாக்கப்பட்டது. ஆமேனா? அதரிசனமானவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஜீவன் உள்ளவர்.
இன்னைக்கு சவுல் கிட்ட தப்பிச்சிட்டேன், ஆனால் ஒரு நாள் எனக்கு வயது முதிர்வு ஏற்பட்டு நான் சாவேனே. ஆமேனா, நான் சாக போறேனே. அப்போ நான் சாகிறதுக்காக நான் இருக்கணும். அப்போ நான் என்னென்னைக்கு ஜீவனோடு இருக்கணும்னா எனக்கு ஜீவனை கொடுக்கிற என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். ஆமேனா, என் கர்த்தர் எனக்குள்ள இருப்பாரே. ஆனால் சவுல் தன் சகோதரனை பகைத்ததை போல நான் பகைக்க மாட்டேன். என் சகோதரனுக்கு நான் நன்மை செஞ்சு எங்க அப்பாவை மகிமைப்படுத்துவேன். அதுதான் ஜீவன். சவுலுக்குள்ள ஜீவன் இல்லை, அதாவது கர்த்தர் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றது எல்லாம் புரிஞ்சுக்கணும். தாவீதுக்கு திருத்துவத்தின் ரகசியம் வெளிப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அந்த என்கேதி ஊர் அந்த அந்த நீர் ஊற்ற ஒரு குழந்தையை போல அந்த தண்ணியை பிடிச்சி, ஒரு கிட், ஃபவுண்டன் ஆஃப் த கிட் அப்படின்னா, நான் என் பிதாவுக்கு நான் குழந்தை, என் பிதாவை நான் முகமுகமாக நான் தரிசிக்கணும்னா என் கர்த்தர் எனக்காக உயிரை கொடுக்கணும். ஆமென். என் கர்த்தர் எனக்காக என்ன கொடுக்கணும்? உயிரை கொடுக்கணும். இப்போ ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் இப்போ இந்த பகுதியை கடந்து போகலாம். 1 யோவான் நிருபம் 1 யோவான் நிருபத்தில் 1 யோவான் நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2:11 வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இப்ப சவுல் தான் இதை சொல்றது. இந்த சவுல் தன் சகோதரனாக என்னை பகைக்கிறான். நல்லா கவனிங்க. ஃபவுண்ட் ஆஃப் த கிட், அதாவது நான் தன் ஒரு குழந்தையாக, எங்க அப்பாவுடைய குழந்தையாக நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற சவுலின் கைக்கு தப்பித்து நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா என் கர்த்தர் எனக்கு ஜீவனா இருக்கிறார். நான் என் பிதாவின் நாமத்தில் நான் சவுலெல்லாம் கொன்று போட மாட்டேன். நான் என் தேவனுடைய பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வு தான் இங்கே தாவீதுக்கு இருந்துச்சு. ஆமெனாமா, நான் சொல்றது புரியுதா இல்லையா? சவுலை எத்தனையோ தரம் தாவீதின் கையில கர்த்தர் கொடுத்தார். அப்படி இருந்து அவர் நான் சவுலை கொன்று போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளையாக, ஆமெனா, அந்த நீர் ஊற்று என்பது பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் பரிபூர்ணமானவர், அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படியானால் நான் நிச்சயமாக என் பிதாவை சந்திப்பேன், என் பரமபிதாவை நான் தரிசிப்பேன். இந்த குழந்தை, அவருடைய பிள்ளையாகிய நான், அவருடைய மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என் கர்த்தர், என் மேய்ப்பராய் இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சி அடையேன். இந்த தாழ்ச்சி அடையேன் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பி வித்தவுட் அப்படின்னு நீங்க இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கோம். அதாவது காசர் அப்படின்னு சொன்னா இல்லாமல் போய்விடு, இல்லாமல் போவது. இப்போ நான் இல்லாமல் போவது இல்லைன்னு பாடுறாரு. இங்க தான் ஆரம்பிக்க போறேன். இப்ப ஒரு ஆமென் சொல்லலாமா? புரிஞ்சு போச்சா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் சவுலின் கைக்கு நான் இன்னைக்கு தப்புவித்த என் கர்த்தர் இந்த மரணத்திலிருந்தும் என்னை தப்புவித்து என் பிதாவை தரிசிக்க வைப்பார். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஏனென்றால் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 10வது அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்கின்ற அந்த வசனம் மகிமையான வசனம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இப்போ நல்லா கவனிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சவுலின் கைக்கு, அதாவது மரணத்தின் கைக்கு தப்புவித்தவர் என் கர்த்தர். ஆமெனா. அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ஏன் அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்றால், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறாராம்? தன் ஜீவனை கொடுக்கிறாராம். இந்த ஆடுகளை எல்லாம் அவர் கையிலே ஒப்பு கொடுத்த என் பரமபிதா பெரியவர். எடுத்து வாசிங்க. இதே 10வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் இதாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? தாவீது கர்த்தருக்கு செவி கொடுத்தார். ஆமெனா.
அப்போ என்னை கர்த்தர் தான் என்னை காப்பாத்தினாரு. என் பிதா என்னென்னைக்கும் இருக்கிறார். என் பிதா ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். என் பிதா அவரை குறித்த நினைவுகள் ஜீவனானவை, அது மகிமையானவை, அது எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படி என்னை பிதா கிட்ட என்னை கொண்டு போய் நிறுத்தணும்னா எனக்காக என் மேய்ப்பராகிய என் கர்த்தர் ஜீவனை கொடுத்தால் ஒழிய எனக்கு ஜீவன் இல்லை. ஆமென் சொல்லாமா? கவனிங்களேன். அவைகளை என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இயேசு ராஜா எப்படி பாடுபட்டாரோ அதே போல பாடுகளின் சிந்தை தான் இந்த ஆடுகள். இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பயங்கரமான ரகசியம். ஏன்னா கர்த்தர் எப்படி இந்த பிரபஞ்சத்தையே மீட்கிறதுக்காக தம் ஜீவனையே ஒப்பு கொடுத்தாரோ அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு ராஜாவை போல பாடுபடுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்போ என் ஆடுகள் எனக்கு பின் செல்லுகிறது என்றால் என்னை போலவே பாடுபட்டு என் பின்னாடி வருது அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் பாடுகிறார். நான் தாழ்ச்சி அடைவது இல்லை என்றால் நான் இல்லாமல் போவது இல்லை, நான் என்னென்னைக்கு இருப்பேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? புரிஞ்சு போச்சா? இப்ப கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் மரிப்பது இல்லை. எப்படிங்க மரணத்தை யாரால ஜெயிக்க முடியும்? மரணத்தை யாரால ஜெயிக்க முடியும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றிய ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்குது? மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க சங்கீதக்காரன் இங்க தெளிவா பாடுறாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ஏன்னா நான் காணாமல் போன ஆடு, என் கர்த்தர் என்னை தேடி வந்தார். காணாமல் போன ஆடு என்று சொன்னால் பிதாவை அறியாமல், பிதாவின் சித்தம் செய்ய முடியாமல், பிதான்னா யாருன்னே தெரியாமல் நான் காணாமல் போயிருந்தேன். என் கர்த்தர் என்னை தேடி வந்து எனக்காக தம் ஜீவனையே கொடுத்து எனக்கு பிதாவை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆமென் சொல்லாமா? எடுத்து வாசிங்க 119ஆம் சங்கீதம் கடைசி வசனம். 119ஆம் சங்கீதம் கடைசி வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். நான் காணாமல் போன ஆடு ஆண்டவரே. காணாமல் போன ஆடுன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய மந்தை, தேவனுடைய மந்தையிலிருந்து நான் காணாமல் போய் என் பிதாவை அறியாமல் இருந்தேன். ஆனால் என் கர்த்தர் என்ன பண்ற? உமது அடியேனை தேடுவீராக, என்னை தேடி வந்து. ஆமென். கிறிஸ்து இயேசுவினுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் மூலமாய் நான் பிதாவை விசுவாசிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இதுதான் ஆடு, இதுதான் தேவனுடைய மந்தை. நான் நிச்சயமா சாக போறது இல்லை, நான் இல்லாமல் போவது இல்லை. இதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் அங்கே தேவன் அவரை எழுப்பினார். 8 வாசி 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அல்லேலூயா. அவர் யாரு? என் கர்த்தர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர் என் மரணத்தை சுமந்து தீர்த்தார். ஆமென். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயம் எடுத்தவர் தான் என் கர்த்தர். அப்படியானால் கர்த்தர் எனக்காக உயிரை கொடுத்தார். நான் அவருடைய மந்தையின் ஆடாக இருக்கிறேன். தேவன் அவரை எழுப்பினார். அதனால கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன் என்றால் நான் இல்லாமல் போவது இல்லை, நான் என்றென்றைக்கும் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் ஆவியா இருக்கிறார். என்னையும் என் கர்த்தர் மறுரூபப்படுத்தி என்னை கொண்டு போய் தேவ சமூகத்திலே நிறுத்துவார். அப்போ இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று சொல்லி அவர் இங்க என்ன பண்றாரு? தம்மை தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். இது வரைக்கும் புரிஞ்சு போச்சா? நான் இன்னைக்கு சவுலின் கைக்கு இன்னைக்கு நான் தப்புவித்தவர் என்னை மரணத்தின் கையிலிருந்து தப்புவித்தார். ஆமெனா? சவுல் என்னை கொல்லும்படி என்னை துரத்தி கொண்டு வருகிறான். ஆனால் என் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறபடினாலே, அவருடைய மந்தையில நான் இருக்கிறபடினாலே கண்டிப்பா என் பிதாவை நான் தரிசிப்பேன். நான் அவருடைய குழந்தை. அதான் ஃபவுண்ட் ஆஃப் த கிட், அதான் என்கேதி.
ஆமெனா. என்னை எங்க அப்பாவுக்கு முன்னாடி கொண்டு போய் பரிபூர்ணமாய் நிறுத்துகிறவர் என் கர்த்தர். எனக்காக சிலுவையில் பலியான என் கர்த்தர். தேவனுடைய மந்தையில் இருந்த ஆடாகிய நான் காணாமல் போயிருந்தேன். அவர் என்னை தேடி விசாரித்து என்னை கண்டுபிடித்து என்னை மண்டையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். நான் கிறிஸ்து இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அனுபவத்துக்குள்ளே வந்து விட்டேன். ஆக நான் என்னென்னைக்கும் இருப்பேன், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். ஆமென் சொல்லாமா? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனுக்குள் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். இதே 1 யோவான் நிருபத்தில் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நித்திய ஜீவனை அளிப்பேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த ஆடுக்காக என் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் இல்லாமல் போவது இல்லை, நான் என்றென்றைக்கும் இருப்பேன் என்று சங்கீதக்காரன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த சங்கீதம் பாடுகிறார் என்றால், இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக நமக்காக உயிரை கொடுத்து நம்முடைய பாவங்களெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? அப்ப தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். அவர் என் ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் ஒரு பாவி. என் பாவத்துக்காக அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு சிலுவையில் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார் என்று பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோமே, நாம் தான் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவர் நம்முடைய ஜீவனாக இருக்கிறார். மேய்ப்பருடைய ஜீவன் இந்த ஆட்டுக்குள்ளே இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? இதுதான் மகிமையாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பின் நோக்கம். சரி, இது வரைக்கும் புரிஞ்சு போச்சல்ல? இப்போ விசுவாசியா நம்ம உள்ள வந்துட்டோம். உடனே நம்முடைய வளர்ச்சி படிகள் நம்ம வளர ஆரம்பிக்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இப்ப எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கவனிங்களேன். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அவர் அழித்து போட்டார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அவர் அப்படியே ஆனார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ முழுக்க அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். யாரு? என் மேய்ப்பர். ஆமேனா? பயப்படவே தேவையில்லை. முதல்ல நம்ம விசுவாசித்து விட்டோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். தேவன் அவருடைய குழந்தையாகிய அவருடைய பிள்ளையாகிய என் மேலே இரக்கம் வைத்து தான் குமாரனை அனுப்பி எனக்கு ஜீவனை கொடுத்துட்டார்னு விசுவாசத்து உள்ள வந்துட்டோம். இப்போ நம்முடைய மேய்ப்பராகிய கர்த்தர் நம்மை நடத்த ஆரம்பிக்கிறார். புல்லுள்ள இடங்களிலே அவர் நம்மை மேய்க்கிறார். புல்லுள்ள இடம் என்பது, புல் என்பது ஆட்டுக்கு போஜனம். ஆமேனா? போஜனமே நமக்கு ஜீவன். சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமேனா? தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இப்போ சத்தியத்தை நமக்கு அவர் என்ன சொல்றன்னா சொல்லி கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும். சத்தியம் என்ன? தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மை. நல்லா கவனிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இந்த புல்லை, இந்த சத்தியத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை, அவர் எப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன், அவர் எப்பேற்பட்ட மகிமையின் கர்த்தர் என்கின்ற சத்தியத்தை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்களேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் எங்கிருந்து தெரியுமா வாசிக்கணும்? 28 வாசிக்கணும். இதுதான் சத்தியம். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். நல்லா கவனிக்கல. நீங்க என்ன உயர்த்துவீங்க, நான் மரித்த பிற்பாடு, அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்த பிற்பாடு தான் உங்களுக்கு புரியும் நான் தேவனுடைய குமாரன் என்று. அப்புறம் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இதாங்க சத்தியம். எப்பொழுதுமே தேவனும் குமாரனும்
ஒன்றாகவே இருக்கிறார்கள், தனியா இருக்க முடியாது. இதுதான் தெய்வீகம், இதுதான் தெய்வீகம், இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து தனியா இருக்க முடியாது. அவருக்குள் பிதா இருக்கிறார். இதெல்லாம் நம்ம பல முறை தியானம் செய்திருக்கிறோம். என்னை அனுப்பின பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தப்ப பிதா அவருக்குள் இருந்தார். பிதாவின் ராஜ்யம் இந்த மண்ணுலகிலே இருந்தது. இதுதான் சத்தியம். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, என் கர்த்தர், என் மேய்ப்பர் எப்படிப்பட்ட தெய்வீக தன்மை உடையவர். அவர் தேவாதி தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திருத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். யார் காண்பிக்கிறதுமா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எவர்? இயேசு ராஜா. ஆமென் சொல்லல. அவர் நமக்கு சொல்லி கொடுக்காம நான் எப்படி கற்றுக்க முடியும்? அப்போ பயங்கர சந்தோஷமா இருக்கணும். இந்த சத்தியத்தை அறிய 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 நமக்குள்ள ஒரு திருப்தி உண்டாகும், ஜீவன் உண்டாகும். இந்த ஆட்டுக்கு பிள்ளு தான் ஜீவன், போஜனமே ஜீவன். அப்போ நமக்கு எது ஜீவன் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மை. அந்த சத்தியத்தை, வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய சர்வ வல்லமை, அவர் எப்படியெல்லாம் எனக்கு நன்மை செய்கிறார், அவருடைய வல்லமை எப்படியெல்லாம் எனக்கு நன்மை செய்கிறது, இதை நம்ம அறிய அறிய பயம் நம்மளை விட்டு போயிடும். பயம் நம்மளை விட்டு போயிடும். என்ன, தேவனையும் மனிதனையும் பிரித்தது இந்த பயம்தான். அப்போ தொடர்ந்து வாசிக்கும் போது இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசத்தில் நல்லா பலப்படுத்துகிறார். சத்தியத்தை நல்லா நமக்கு போதித்து கர்த்தர் நம்மை விசுவாசத்தை நல்லா பலப்படுத்துறார். பயப்படவே கூடாது. ஆமென் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு எல்லாருடைய பயத்தையும் நம் கர்த்தர், நம் மேய்ப்பர் இன்றைக்கு நீக்குவாராக. இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நம்ம நீக்குகிறார். ஏன்னா இந்த சத்தியத்தை அறிய அறிய நம்ம பயம் நம்மளை விட்டு போயிடும். தொடர்ந்து வாசிக்கும் போது இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமேனா? இதுக்கெல்லாம் வசனம்லாம் காட்டினா ரொம்ப லேட் ஆயிடும், ஸ்டடி மாதிரி போயிடும். நான் வேகமா போறேன். சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆக எது சத்தியம்னு சொல்றாரு? நானும் என் பிதாவும் ஒண்ணு. அப்போ பிதாவை கண்டதில்லை, அவர் அதிருஷ்டமானவர். ஆனால் என் கர்த்தர் வெளிப்படுகிறார், என் கர்த்தர் என்னோடு இடைபடுகிறார், அவருடைய ஜீவனின் மூலமாக எனக்குள்ள இடைபடுகிறார். அப்போ என் பயமெல்லாம் போகிறது. சத்தியத்தை நல்ல திருப்தியை மேய மேய என் பயமெல்லாம் போகிறது. ஆமேனா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அடுத்தது அமர்ந்த தண்ணீர் லண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த அமர்ந்த தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உறவாடுகிற பரிசுத்த ஆவியானவருடைய தேற்றுதல். இந்த அமர்ந்த தண்ணீர் தான் என்கேதியினுடைய ஊற்று. அமர்ந்த தண்ணினா குழந்தைங்களும் அந்த ஊற்றை பிடிச்சி குடிக்கக்கூடிய அளவுக்கு சில்லுன்னு மெதுவாக அப்படியே சும்மா ஸ்மூத்தாக மூவ் ஆகும். சில வெள்ளங்களை பார்த்தா சில பேருக்கு பயம் ஏற்படும் இல்லையா? சில பேருக்கு நிறைய ஃபோபியா இருக்குது. அந்த ஃபோபியாவில் உயரத்தை பார்த்தா சில பேருக்கு பயம், சில பேருக்கு ஆழத்தை பார்த்தா பயம், சில பேருக்கு வெள்ளத்தை பார்த்தா பயம் இருக்கும், இந்த தண்ணீரை பார்த்தா பயம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. ஆனால் இந்த நீர் ஊற்று எப்படிப்பட்டதுன்னா ஃபவுண்ட் ஆஃப் த கிட், என்கேதி. அதுதான் அந்த அனுபவம். எனக்கு ஜீவனை பெற்றுக்கொண்டேன். இந்த குழந்தை, என் பரமபிதாவே, உம்மை ஒருத்தரை தரிசிக்க முடியாது, ஆனால் என் மேய்ப்பருடைய நாமத்தில் உம்மை தரிசிப்பேன். கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அப்படியே சில்னஸ், அந்த அமர்ந்த தண்ணீர், பிதாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த அப்பா பிள்ளை என்கின்ற அந்த உறவு, இந்த சத்தியத்தை அறிய 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 எல்லா பயமும் நீங்கி பிதாவை, தேவனை அப்பா என்று உரிமையோட, நல்ல ஒரு நம்பிக்கையோட, திட நம்பிக்கையோட அந்த உறவினுடைய மெயின்டைன், அது காலையில் அதிகாலையில் எழுந்து அவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவமும், எந்த சூழ்நிலையிலும் பதறாத ஒரு அனுபவமும். ஏனென்றால் என் பிதாவாகிய தேவன் மூளைக்கல்லை, திட அஸ்திபாரமுள்ள மூளைக்கல்லாய் என் கர்த்தராகி இயேசுவை அவர் வைத்திருக்கிறார். நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறவன்
பதறான். அந்த பதற்றம் இல்லாத அமர்ந்த தண்ணீர் லண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது என்ன நடக்குது? பலிபீடத்திலிருந்து தேவாலயத்தில் விட்டு வெளியே வருகிற ஒரு நீர் ஊற்றை பார்க்கிறேன். அந்த நீர் ஊற்றானது அது வெள்ளமாக கடந்து போகும்போது என்னை கணுக்கால் அளவு நடக்க செய்தார், என்னை முழங்கால் அளவு நடக்க செய்தார், என்னை இடுப்பளவு நடக்க செய்தார். அதுக்கப்புறம் நீச்சல் ஆழத்தில் நான் மூழ்கினேன். இதுதான் அமர்ந்த தண்ணீர். அந்த 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 சில்னஸ்ல, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தேற்றுதலில் நாம் இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் பயம் நம்மை அணுகாது. எங்க அப்பாவோடு உறவாடுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? முதல்ல நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தோம். எனக்கு மரணம் இல்லை, நான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பேன், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை, நான் கேசேர் ஆக மாட்டேன். காசர், அதான் காசர், கெய்த் சாமேக் ரேஷ் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காசர் அந்த பதம், நான் இல்லாமல் போவது இல்லை, நான் என்றென்றைக்கும் இருப்பேன். ஏனென்றால் எங்க அப்பா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். எனக்கு அப்படிப்பட்ட ஜீவனை உண்டாக்கும்படி என் சகோதரனாகி, என் மேய்ப்பராகி, என் கர்த்தராகிய, என் புருஷனாகி என் இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் என் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே என்னை அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி வேறொரு தேற்றரவாளனை அவர் உனக்கு அனுப்புவார். அந்த தேற்றரவாளன் தான் என்னை அவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்துருவாரு. பரிசுத்த ஆவியானவர் எல்லா சூழ்நிலையிலும் பயமில்லாம என் மனசு அப்படியே குளிர செய்வார். பயங்கரமான சோதனை எல்லாம் மறக்க செய்வார். பழைய நினைவுகள் எல்லாம் மறக்க செய்வார். பழைய வலிகளை எல்லாம் மறக்க செய்வார். யோசேப்பு சொல்லுவார், எப்ராயிம் என்று பேரை வைத்து என் கர்த்தர் எனக்கு பழசெல்லாம் மறக்க செய்தாரு. ஆமென் சொல்லாமா? எப்ராயிமா மனாசேவா? மனாசே. அந்த வசந்த வாசி ரொம்ப முக்கியமான வசனம். யோசேப்பு சொல்லுவார், எனக்கு பழசெல்லாம் என் தகப்பன் வீட்டை என்னை மறக்க செய்தார், அந்த பழைய வலிகளை எல்லாம் எனக்கு மறக்க செய்தார் என்று சொல்லி அந்த வசந்த சொல்லுவார். 41ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்தில் எந்த வசனம் தெரியுமா? 51 வாசிங்க பார்க்கலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மூத்தவனுக்கு மனாசே. வெரி குட். மனாசே, எப்ராயிம் அல்ல, மனாசே. எப்ராயிம் என்று சொன்னால் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்த தண்ணீர் என்பது என்ன அர்த்தம்னா, நம்ம உலகத்தில் எத்தனையோ வழிகளில் குஷ்டரோகியாக இருந்தோம். ஆமேனா? பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த பழசெல்லாம் மறக்க செஞ்சுட்டு அப்படியே அமர்ந்த தண்ணீராய் நம்ம குழந்தையை போல நம்மை மாற்றினார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆக என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்பது சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும்படி செய்கிறார். சத்தியம்னா என்ன? கிறிஸ்து இயேசுவினுடைய தெய்வீக தன்மை, அவருடைய சர்வ வல்லமை. அமர்ந்த தண்ணீர்னா என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய இலைப்பாறுதல், அவருடைய தேறுதல், அவர் தேற்றுகிற அந்த தேற்றரவு, அந்த பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும்படி செய்கிற ஒரு மகிமை. அப்போ மனாசே என்கின்ற அந்த அனுபவத்தை யோசேப்புக்குள்ள தேவன் இங்கே கொடுத்ததை பார்க்கிறோம். அப்போ எல்லா பழசும் எனக்கு ஒழிஞ்சு போயிருச்சு. ஆமேன் சொல்லாமா? இப்போ நான் புது சிருஷ்டியாக மாறிவிட்டேன். சரி, இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இப்ப கவனிங்களேன், அடுத்தது நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். அவர் என்ன தேற்றுகிறார் என்று சொன்னால், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எனக்கு கண்டித்து உணர்த்தி, அதுதான் தேற்றுதல். எப்பா, தேவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆமேனா? தேவன்கிட்ட நீ உன்னை கொண்டு போய் சேர்க்க போறேன், நித்திய ஜீவனுக்குள்ள உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறேன், நீ தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிற. அப்படின்னா உன் ஆத்துமாவை தேற்றுகிறார். எப்படி? ஒருத்தர்கிட்ட போயிட்டு இது பாவங்க, இது தப்புங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சர்ருன்னு கோபம் வரும். தெரியுமா? என்ன இது நான் பண்றத போய் தப்புன்னு சொல்றீங்க? யாருமே பாவத்தை சுட்டி காட்டினா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்தினா என்ன ஆகும்?
ஆமான்னு ஒத்துக்குவீங்க. ஆமான்னு ஒத்துக்குவீங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆமா என் ஆத்துமா பாவம் செய்யுது, என் ஆத்துமா சிறையிருப்பு கொள்ளுகுது, நான் பாவம் செய்யறேன், எனக்குள்ள இருக்கிற பாவத்தை நான் அலசி ஆராய ஆரம்பிப்பேன். இது தேவன் தான் நமக்கு நடத்துறாரு. இதை சொல்றேன், அவர் என் ஆத்மா. தான் சொல்றேன், நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, பயப்படவே தேவையில்லை. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். என்னது? நான் பாவின்னு உணர்ந்தால் ஒழிய நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நீ பாவின்னு ஒத்துக்க முடியுது உன்னால? ஒவ்வொரு வினாடியும் நான் ஒரு பாவி என்பதை எனக்கு கண்டித்து உணர்த்தி ஆத்மாவை தேறுதல். ஆமா ஆமா ஒத்துக்கும், ஆத்மா ஒத்துக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் கர்த்தர் என்ன செய்ய நீ ஆத்மாவை தேற்றுகிறார். அடுத்தது, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். முன்னாடி எனக்கு பிடிச்ச இந்த பாவ சரீரத்துக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்திருந்தேன். இப்போ அவருடைய நாமத்தின் நிமித்தம் இப்போ என்னை அவர் மனவாட்டி என்ற பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய நாமம் அப்படின்னா என்ன? அவருடைய நாமத்தின் நிமித்தம் அப்படின்னா என்ன? முதல்ல அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்தவர்களுக்கு என்னது, சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்துச்சு. இவங்க கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறாங்க. இவங்க மாம்சத்தின்படி நடக்கல, கிறிஸ்துவை போல ஆவியில் நடக்கிறாங்க. கிறிஸ்து மாம்சத்தில் வந்து பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்தது போல இவர்களும் கிறிஸ்தவர்களாக, இவர்களும் கிறிஸ்தவர்கள். புரிஞ்சு போச்சா? அவருடைய நாமத்தை நமக்கு தரிப்பிக்கிறார். வீட்டில் அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய இனிஷியல் இருக்கும். இப்போ திருமணம் ஆயிட்ட பிற்பாடு யாருடைய இனிஷியல் வந்துடும்? இப்போ மனைவிக்கு கணவனுடைய இனிஷியல் வந்துடும். அப்போ இந்த இடத்துல அவர் என் ஆத்மாவை தேற்றும் போது, நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளும் போது, கிறிஸ்து என் மணவாளன் என்கின்ற அந்த அன்புக்குள்ளே நான் வருகிறேன். புரிஞ்சு போச்சா? அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து, அப்போ நம்மை மணவாட்டி என்கின்ற பார்வையில் அவர் என்னை நடத்துகிறார். கரங்களை ஆமென் சொல்லாமா? இதெல்லாம் அந்த மணவாட்டி இந்த ரகசியம் வரும்போது சந்தோஷப்படணும். ஆமேனா? தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில்னா பிதாவுக்கு பிரியமான பாதையில நடத்துவதற்கான மனதை என்னை பக்குவப்படுத்துகிறார், என்னை ஒப்பு கொடுக்க வைக்கிறார். எடுத்து வாசிக்க போல அந்த 13 அப்போஸ்தலர் 13 தானே? எடுத்து வாசிக்க போல அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் முதல்ல இவர்களை கிறிஸ்தவர்களுக்கு அந்த அந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் வரும் இல்லையா? எடுத்து வாசிக்க போல அதை அந்த வசனம் அந்தியோகியா பட்டணத்தில், சாரி 15 தானே? சீஷர்களை இவர்கள் கிறிஸ்தவர்கள். எந்த அதிகாரத்தை வாசி பார்க்கலாம்? அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 11:26 வாசி. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள், சீஷர்களுக்கு என்ன பேர் வந்துச்சு? கிறிஸ்து. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! ஆமென். இவங்க பார்க்குறாங்க, இவங்க மனுஷன் மாதிரி நடக்கல, நம்மளா மாதிரி சாதாரண ஒரு மனுஷங்க மாதிரி இவங்க வாழ்க்கை இல்லை. இவங்க எப்படி இருக்குன்னா கிறிஸ்துவை போலவே, தேவன் குமாரன், தேவன் மாம்சத்தில் வந்து வெளிப்பட்டாரே, தேவர்களை போல இவங்க இருக்கிறாங்க. ஆமேனா? ஏன்னா இவங்க தேவ வசனத்தில் நடக்கிறாங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்போ இவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க, கர்த்தர் நம்ம இந்த பாதையில் நடத்துகிறார். ஆமேனா? இதெல்லாம் தாவீது அப்படியே பார்த்து கற்பனையில் அவருடைய தரிசனத்தில் பார்த்து அப்படியே கலி கூறுகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். புரிஞ்சு போச்சா? அப்போ இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டி என்கின்ற அந்தஸ்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய கேரக்டர் அத்தனையுமே மாறிடுச்சு. தேவனுக்கு பிரியமானவர்கள் தான் நம்ம செய்கிறோம், மாம்சத்துக்கு பிரியமான செய்யலை. அடுத்த வசனம் சொல்லுது,
23வது அதிகார சங்கீதத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதுதான் பயங்கர மகிமையான ஒரு ரகசியம். இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களாகி நாம் வந்துவிட்டோம். ஆனா இப்போ ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு இருக்கிறது. 100% சுயத்தை வெறுக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேஜ் இதுதான். நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில இந்த ஸ்டெப், இந்த வளர்ச்சி படிகள் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இப்போ தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் அவர் நடத்துகிறார். அப்போ நம்ம எல்லாம் கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ கிறிஸ்துவை போல நம்ம வாழ அர்ப்பணிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னாக்கா, உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல பலன், மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு அப்படின்னாவே பார்த்தோன்னா பயங்கரமான முள்ளுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த கரையிலிருந்து அந்த கரையை நாம கடக்க வேண்டும். தேவன் ஜீவனுள்ள தேவன், எனக்குள்ள மரணம் இருக்குது. இப்போ எனக்கு எது எதெல்லாம் பிடிக்கும், எனக்கு எது எதெல்லாம் பிடிக்காது, இதையெல்லாம் மொத்தத்தை சாகடிச்சிட்டு என் தேவனுக்கு எது பிரியம், என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நீ எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த ஸ்டேஜ் தான் பயங்கரமான ஸ்டேஜ். என்ன பயங்கரமான முள்ளு. இந்த முள்ளுள்ள இந்த வனாந்தரத்தில் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்க கடக்கும்போது அக்கறையை போய் பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த முள்ளுகள்னால கீறப்பட்டு கீறி அப்படியே குத்தி நம்முடைய மாம்சத்தெல்லாம் பிச்சு கிழித்து எடுத்து போற வேலையை செத்து போயிடுவாங்க. ஆனால் இப்போ தாவீதுக்கு நல்லா தெரியுது, என் கர்த்தர் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போயிருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தன்னுடைய சுயத்தை வெறுத்து அவர் என்ன செய்தாரு, அவர் இந்த தன்னுடைய மாம்சத்தை கிழித்து பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இது எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் அப்படின்னாக்கா, நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கான எல்லா வாய்ப்புகளும் நம்ம விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கும். நமக்கு எது எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் நம்ம கைக்கு கிடைக்காம பிதாவுக்கு எது பிரியம் என்று பார்க்கிற இந்த பார்வை என்பது பயங்கரமான ஸ்டேஜ். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்முடைய சுயத்தை எல்லாம் பயங்கரமாக கிழித்து எறியக்கூடிய ஒரு மகிமையான ஒரு ஸ்டேஜ் இது. ஒரு தனிமையின் பாதை, எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டு எல்லாரும் ஒதுக்கப்பட்டு நல்ல வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இது. அப்போது மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருள் அது ஒரு பயங்கரமான இருள் சூழ்ந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஒரு பள்ளத்தாக்கு இல்லையா. பள்ளத்தாக்குன்னா என்ன இருக்கும், பயங்கரமான முள்ளுகள் இருக்கும் இல்லையா. அந்த பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா சில பள்ளத்தாக்குகள் என்ன பண்ணுவோம், நல்லா பயிர் செய்வாங்க. சில பள்ளத்தாக்குகள் நல்ல புல் இருக்கும், சில பள்ளத்தாக்குகள் நல்ல பசுமையாக இருக்கும். ஆனால் ஒரு சில பள்ளத்தாக்கை பார்த்து இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு என்பது, அந்த இருள் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக முள் புதர்கள் இருக்கிறது. அந்த புதரை, அந்த பள்ளத்தாக்கை கடந்து போக ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆனால் இந்த ஸ்டேஜில் தான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, அவருடைய வாக்குதத்தங்கள், தேவரீர் என் கூட இருக்கிறீர், ஆமேனா. ஏன்னா என் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கை அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். ஜெயம் எடுத்த என் கர்த்தர் என் கூடவே இருக்கிறதுனால இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை நான் கடந்து விடுவேன். நிறைய பேர் இதுதான் கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தோன்னா எல்லாரும் வெறுக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நம்மை முற்றிலுமாய் வெறுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அது. நம்மளை நாமளே அருவருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அதில் பயங்கரமான கண்ணீரும் வேதனையும் கவலைகளும் இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், அந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ, அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசில் உட்கார்ந்திருக்கிறார். அப்போ அவமானம், நிந்த, பாடுகள், போராட்டம், பிரச்சனை, எல்லாரால வெறுத்து ஒதுக்கப்படுகிற ஒரு ஸ்டேஜ் இதுதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஏனென்றால் நித்தியமாய் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவனை நான் பார்க்க வேண்டுமே. ஆனால் நான் மரணத்தில் இருக்கிறேன், நான் காணாமல் போயிருக்கிறேன். இந்த இருளை நான் கடந்து போய் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையே நான் வெறுத்து நான் ஒன்றுமில்லை. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான்.
பெருமெல்லாம் எனக்கு இல்லைப்பா, மகிமையெல்லாம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று சொல்லக்கூடிய ஒரு மகிமையான ஒரு ஸ்டேஜ் தான் இந்த பாடுகளை சகிக்கிற, சிலுவையை சகிக்கிற, அவமானத்தை சகிக்கிற ஒரு பயங்கரமான ஸ்டேஜ். கண்டிப்பாக கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை கடக்க முடியாது. ஆமேனா? வாழ்க்கையே தொலைச்சிட்டு, வாழ்க்கையே இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இது. ஆமேன் சொல்லுங்க. இந்த ஸ்டேஜில் தான் தேவன் நம்மை கூட இருந்து தேற்றுகிறார். அவருடைய கோல், அவருடைய தடி. கோல் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். நம்ம சோர்ந்து போய் இந்த முள்ளுகளினால, முள் என்பது சாபம் இல்லையா, இந்த சபிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் நம்மளை அப்படியே குத்தி கிழித்து நம்மளை ரத்தத்தோட இந்த பாதையை கடந்து போகும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், கோல், யாக்கோபு சொல்லுவார், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். அந்த கோல் என்பது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு பயங்கர ஆறுதலை கொடுத்து இந்த கண்ணீரின் பாதையில் அடுத்த கரையை, அக்கறையை கடந்து போகும்படி அந்த சியோனை என் கண் முன்னாடி வச்சு, அந்த வாக்குத்தத்தங்களை என் கண் முன்னாடி வச்சு என் கர்த்தரினை தேற்றுவதை தான் இது பயங்கரமான ஸ்டேஜ். எடுத்து வாசிங்க 84வது சங்கீதத்தில், 84வது சங்கீதம், அதில் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை குறித்து இங்கே சங்கீதக்காரன் பாடுவதை நாம் பார்க்கலாம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 4லிருந்து வாசிக்க பார்க்கலாம். 84 4லிருந்து. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டு இருப்பார்கள். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான். கவனிங்களேன், உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன். அந்த கோல், ஒரு மேய்ப்பனுடைய கோல் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஆடுகளுக்கு தேவையானவைகளை சரியாக அந்த தழைகள், அந்த புல்லுகள் எல்லாம் நல்லா எடுத்து என்ன பண்ணோம், கொடுத்து நல்லா ஆறுதல் படுத்த, பலன் கொள்ள வைக்கும். அப்போ இந்த ஸ்டேஜில் அவருடைய கோல் என்ன செய்யுது, வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு தேவனுடைய கிருபையினாலே பலன் கொள்ள செய்கிறது. தங்களுடைய இருதயத்தில் செம்மையான வழி, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நமக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி காண்பிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பயப்படவே கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எனக்கு பொல்லாப்பு வந்துருச்சோ, என் வாழ்க்கை முடிந்ததோ, என் கிறிஸ்துவ ஜீவியம் அற்று போச்சோ, சபையை விட்டு நான் வெளியே போயிட்டேனோ, அல்லது தேவனை விட்டு நான் தூரம் போயிட்டேனோ, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா தெரியலையேன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேஜ் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஸ்டேஜை விரும்புறதில்லை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன செய்கிறாருன்னா, நல்ல மகிமையான காரியங்களை கொண்டு போகிறார். இப்போ என்ன சொல்கிறார், அடுத்த வசனம் வாசிங்களேன். நல்ல வழி இல்லையா, தங்களுடைய இருதயத்தில் செவ்வையான வழி. எப்படி இந்த பயங்கரமான முள் இருக்கக்கூடிய, கல் இருக்கு, பயங்கரமான கற்கள் இருக்கக்கூடிய இந்த பாதையில் ஒரு வழி தெரியும். அதுதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், அவருடைய கோல். ஏன் வாசிக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கை. இது என்ன பள்ளத்தாக்கு, முள்ளுகள்லாம் குத்தி கிழிச்சு சபிக்கப்பட்ட இந்த பூமியில எல்லாராலும் சபிக்கப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டு வாழ்க்கையை தொலைக்கிற இந்த ஸ்டேஜில் அழுகையின் பள்ளத்தாக்கை, பயங்கரமான கண்ணீரின் பாதையில் நடந்து அதை நீர் ஊற்றுகள் ஆக்கிக்கொள்ள. என் பிதாவின் நீர் ஊற்று, அதான் எங்கேதி, என் பிதாவை நான் தரிசிப்பேன், என் பிதாவை நான் முகமுகமாய் தரிசிப்பேன். இது மரண இருளின் பள்ளத்தாக்கு. எனக்கு பெருமை அல்ல. இன்னைக்கு எல்லாம் நம்ம மனசை போட்டு உடைக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பெருமை இல்லையே, அதனால தான் நம்முடைய மனசை உடைக்கிறோம். நம்முடைய மனசை யாருமே உடைக்க முடியாது. உன் மனசை நீ மட்டும்தான் உடைக்க முடியும். உனக்குள்ள இருக்கிற மனசை யார் உடைக்க முடியும்? எனக்கு பெருமை இல்லையே, நான் நினைச்சது எனக்கு வரமாட்டேங்குதேன்னு நினைக்கிறதுனால தான் நம்முடைய மனசை நம்ம உடைக்கிறோம். ஆக நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம்னு அதான் சொல்லி கொடுத்தேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பாதை தெரிகிறது. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்று ஆக்கி கொள்ளுகிறார்கள். என்னது? அந்த எங்கேதி, அந்த எங்கேதியில் நான் கடந்து போகிறேன், என் தேவனை தரிசிப்பேன், அவருடைய பிள்ளை நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி, எனக்கு பெருமையில் நம்முடைய தலைகணம், பெருமை, எல்லாம் மேட்டிமையும் உடைகிற ஸ்டேஜ் தான் இந்த உபத்திரவத்தின் பாதை.
அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷம்தான் நீரூற்று. என் பிதாவின் வலது பாரிசம், என் மனவாட்டியை நான் தரிசிப்பேன், என் மனவாட்டிக்கு என் உயிரையை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தில் கிறிஸ்து அவமானத்தை சிலுவையும் சகித்தார். அதான் கிறிஸ்துவின் சந்தோஷம். என்ன? எனக்கு ஒரு மனவாட்டி உண்டு, என் மனவாட்டிக்காக நான் உயிரை கொடுப்பேன். என் மனவாட்டினா யாரு? என் பிதாவை தொழுது கொள்ளுகிறவள், என் நாமத்தில் என் பிதாவை தொழுது கொள்ளுகிறவள். அவனுடைய இருதயத்தில் பிதாவின் மகிமை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அப்போ எனக்கு அவர்களுக்காக என் உயிரையை நான் கொடுக்கிறேன். அப்போ கிறிஸ்துவுக்கு இருந்த ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் என்னவென்றால் அவருடைய மனவாட்டி. அவருடைய மனவாட்டிக்கு தான் பிதாவினுடைய மகிமை வெளிப்படும். அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை, மரண இருளின் பள்ளத்தாக்கை, அதாவது பிறவி பெருங்கடலை, இந்த பிறவி பெருங்கடலை, நான் பிறந்து விட்டேன், என்னை பிறப்பித்தவருக்கு நான் மகிமை செலுத்தணும். ஆனால் ஒவ்வொரு வல்லமையும் தன்னை மகிமைப்படுத்து, தன்னை பெருமைப்படுத்துது. பெருமையெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை ஏசப்பா, மகிமையெல்லாம் என் தேவனுக்கு என்னை சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஸ்டேஜ். முற்றிலுமாய் நம்மை அவருக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆமெனா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், பயப்பட வேண்டாம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி தான் கர்த்தர் என்னை கரம்பிடித்து அழைத்து கொண்டு போகிறார் என்று தாவீது இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்களேன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்று ஆக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அந்த மழை, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதமான மழை குளங்களை நிரப்பி, நம்முடைய வெறுமையான இடங்களை நிரப்பி, நம்மை பரிபூர்ணம் அடைய வச்சு இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து எப்பொழுதுமே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ் தான் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு. இப்போ இது கோபமே வராது உனக்கு. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை நீ கடந்துட்டனா செக் பண்ணிங்க பார்க்கலாம், உனக்கு கோபமே வராது. எந்த ஒரு பிரச்சனையை கண்டாலும் உன் மனம் பதறாது. ஒரு தேறின ஒரு பக்குவத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு அந்தகாரமோ இல்லை ஒரு 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 கவர்ச்சிகளோ எதுவுமே உன் இருதயத்துக்குள்ளே போகாது. உன் இருதயத்தில் நீ பிதாவை அப்படியே பார்த்துக்கின்னு இருப்ப. ஏன்னா மரண இருளை நீ கடந்துட்ட, பிறவி பெருங்கடலை நீ நீந்தி விட்டாய். ஆமென். தாண்டி வந்துட்ட. இந்த ஸ்டேஜில் வந்துட்ட பிற்பாடு உன் மனம் ஜப வீட்டுக்குள்ளே கடந்து வந்து விட்டது. ஜப வீடு, உன்னுடைய பலியை தேவன் அங்கீகரித்து விட்டிருப்பார். இதுதான் மிக முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஆக அவருடைய கோல் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சியோன் என்கின்ற மகிமை. தொடர்ந்து வாசிப்பல 7ஆம் வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். இதுதான் உறுதி. உனக்கு நித்திய ஜீவனை குறித்த ஒரு உறுதிப்பாட இந்த இடத்துல, இந்த ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்து ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். நான் அடைந்த ஆயிற்றல் முற்றும் தேறினவன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்தேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடி பெற்றுக்கொண்டார் அப்போஸ்தலன் பவுல். இந்த ஸ்டேஜ் இதுதான். இது எத்தனை புரிஞ்சு போச்சு? அப்போ இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா, சியோனின் மகிமை, என் கர்த்தர் சியோனிலே மூளைக்கல்லா இருக்கிறார், என் பிதாவை என்றென்றைக்கு அவர் தரிசிப்பார். அப்படி போல நானும் பலத்தின் மேல் பலன் அடைந்து. எப்ப நமக்கு பலன் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? எவ்வளவு போராட்டம், பிரச்சனை, வேதனை வருகிறதோ அவ்வளவு நம்முடைய ஆத்மா பலனடையும். அந்த பலத்துல தான் நாம் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய மகிமைக்குள்ள போய், என்னைக்கு பெருமை எனக்கு இல்லை, மகிமையெல்லாம் என் தேவனுக்கு நீ சொல்றியோ அப்போ நீ மரண இருளை கடந்து விட்டு ஜீவனுக்குள்ளே பிரவேசித்து விட்டாய். ஏனென்றால் தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், நான் சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்போ இந்த மரண இருளை நம்ம கடந்தாக வேண்டும். ஆமெனா? சரி, அடுத்த வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. சத்துருனா யாரு? இப்ப தெரிஞ்சு போச்சு. என் சத்துரு யாரு? யாருமா? அப்புறம் என் மாம்சம் தான் என் சத்துரு. அப்புறம் உலகம், மாம்சம், பிசாசு. உலகம், மாம்சம், பிசாசு என் சத்துருக்கள்.
என்பது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்போ புரிஞ்சு போச்சு, என் சத்துரு யாருன்னு. என் மாம்சம், உலகம், என் மாம்சம் இல்லையா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை? யுத்தம் இல்லை. வெளியிருக்கிற மாம்சமும் ரத்தம் எனக்கு யுத்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என்னை துன்பப்படுத்துறது நான் தான், என் சுயம்தான் என் மனசை உடைக்கும். அப்போ என் மாம்சம் தான் எனக்கு எதிரி, என் சத்துரு. அடுத்தது உங்கள் எதிராளியாக பிசாசானவனை. ஆமேனா? 1 பேதுரு 5:8 வாசி. உங்கள் எதிராளி பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ வென்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். இப்போ ஆண்டவர் என்ன செய்றார்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இப்பதான் கிறிஸ்து இயேசுவினுடைய மனுஷிக தன்மையை நமக்கு புரிய வைப்பார். கிறிஸ்து இயேசுவினுடைய பலி எதற்கானது என்கின்ற பந்தி, எனக்கு ஒரு பந்தி. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கின்ற ராபோஜன ஞானஸ்நான உபதேசம். ஞானஸ்நானம் என்பது உபதேசம். இது முக்கியமான ஸ்டேஜ். இப்போ நம்ம எல்லாம் திருவிருந்து எடுக்கிறோம் இல்லையா? வார திருவிருந்து எடுக்கிறோம். தேவ கிருபையினாலே என் சத்துருக்களுக்கு முன்பதாக, அதாவது என் ஜீவன், என் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மை நிறைய பேருக்கு புரிஞ்சுக்குவாங்க. அவருடைய மனுஷிக தன்மை, அவர் ஏன் மனிதன் ஆனார், அவர் ஏன் மனிதன் ஆக வேண்டும், அவர் ஏன் எனக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும், அவருடைய மாம்சத்தை நான் ஏன் புசிக்க வேண்டும், அவருடைய சிலுவை பாடுகளை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரகசியங்கள் புரிய ஆரம்பிச்சு இப்பதான் ராபோஜனத்துக்கு ஞானஸ்நான உபதேசம். ஞானஸ்நானம் என்றால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம். இந்த ஸ்டேஜில் தான் உலகம், மாம்சம், பிசாசு. உலகமே, ஏனென்றால் உலகம் என்றால் காணப்படுவது, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. மாம்சம் என்றால் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் ஜீவிப்பது. பிசாசு என்றால் விழுந்து போனவன், மரணத்துக்கு அதிகாரி. இதை 3 என் சத்துரு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, என் கர்த்தருடைய சிலுவை பாடுகளை, என்னுடைய கர்த்தர் என் மாம்சத்தினாலும் உலகத்தினாலும் பிசாசினாலும் எப்படியெல்லாம் என் தேவனை நான் துக்கப்படுத்தினேன், இப்பொழுது என் கர்த்தர் எனக்கு எப்படியெல்லாம் ஜீவனாக இருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை குறித்த வெளிச்சம் எனக்கு கிடைக்கிறது. ஞானஸ்நான அந்த உபதேசத்தினாலே, ஞானஸ்நான உபதேசம் என்றால் மரணத்துக்கு நேரவனை கொண்டு போயிடும். நீ எவ்வளவு பெரிய பாவி, உன் மாம்சம் எவ்வளவு பெரிய பலவீனமானது, உன் மாம்சம் எப்படிப்பட்ட பகையாக தேவனுக்கு முன்பதாக இருக்கிறது. அவர் பகையை சிலுவையில் கொன்று, சட்டதிட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதை சிலுவையின் அது நடுவில் இருந்தபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து பகையை சிலுவையில் கொன்று அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்கின்ற உபதேசம் எல்லாம், பந்தி எல்லாம் எப்போ 24 மணி நேரமும் என் முகத்தை நான் வெறுக்கணும், என் அசைவை நான் மறக்கணும். காரணம், மகிமையில் என் தேவனுக்கே, என் சத்துருக்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பந்தி என்பது சாப்பாடெல்லாம் வெறுத்துட்டு உபவாசம் 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 உபவாசம்னு போய் கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கிற அனுபவம். சத்துருவின் தலை உடையும், அப்படியே பிசாசு அப்படியே அலறுவான். ஆமேனா? உபவாசத்தோட வந்து வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து கிறிஸ்து ஏன் எனக்காக சிலுவையில் மரிக்க வேண்டும் என்கின்ற அந்த ரகசியமே, கிறிஸ்துவனுடைய சிலுவையின் ரகசியம் புரிகிற இடமே இந்த ஸ்டேஜில் தாண்டி வந்தவங்களுக்கு தான் கிறிஸ்துவுடைய மரணத்தின் ரகசியம் புரியும். என் சத்துருக்களுக்கு முன்பாக, உலகம், மாம்சம், பிசாசு தான் சத்துரு. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீருக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற அனுபவத்துக்குள்ள கொண்டு போகிற ஒரு மகிமையான அனுபவம். இந்த வசனத்துக்கு நிறைய உங்களுக்கு வசனம் காட்ட போறேன். எடுத்து கடகன்னு வாசிங்க போகலாம். முதலாவது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் தான், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். வசனம், கடைசி நாள் அவனை எழுப்புவேன். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 53 வாசிக்க பார்க்கலாம்.
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன், நான் இல்லாமல் போவது இல்லை, நான் தாழ்ச்சி அடைவது இல்லை என்றால் போஜனமே ஜீவன். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய போஜனம் எவ்வளவு பெரிய மகிமையானது என்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ளுவதே இந்த போஜனம். என் நேசரனை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் படர்ந்த அவருடைய கொடி நேசமே இந்த விருந்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். இப்போ கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்த அனுபவம், அவரோடு கூட உயிர்த்தெழுந்த அனுபவம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான இதாங்க பந்தி. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்பது கிறிஸ்துவினுடைய மரணத்தினுடைய ரகசியம் வெளிப்படுகிற ஸ்டேஜ் இல்லையா? கொலோசியருக்கு அதில் நிருபத்தில் இதுதான் ஞானஸ்தான உபதேசம். இந்த ஞானஸ்தான உபதேசத்தில் தான் நம்ம அடக்கம் பண்ண முடியும். வாசிக்க 2:12 வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் 2:12. ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். நல்ல கவனிங்க, ஞானஸ்நானம் அப்படின்னாவே என்னதுங்க? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுதல். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பல முறை காட்டுவோம் நம்ம இல்லையா? ஞானஸ்தானம் இருக்கும் போதெல்லாம் எடுத்து காட்டுவோம். நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக்கும் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டு, அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினுடைய ஒவ்வொரு அசைவையும் தியானிக்கணும். அவர் சிலுவையில் பட்ட ஒவ்வொரு பாடுகளுக்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகும். இதாங்க அவர். இப்போ சாப்பிட்டுட்டோம்னாக்கா நம்ம எழுந்துக்குவோம் தான். நம்ம போஜனம் இல்லைன்னா என்ன ஆயிடுவோம்? போஜனம் இல்லைன்னா செத்துருவோம். இப்போ கிறிஸ்துவினுடைய பாடுகளும் அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், பிதாவாகிய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த பரமேறுதல், அவர் உட்கார்ந்திருக்கிறதல், நமக்காக பரிந்து பேசி இருக்கிற இந்த ரகசியம் நமக்கு வெளிப்பட்டுருச்சுன்னா நாம தேவனுடைய பிள்ளைகளாக உயிர்த்தெழுந்து விட்டோம். ஆமேனா? அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய வல்லமையான செயலின்படியே நாம் எழுந்தவர்களாக இருக்கிறோம். இதுதான் என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்க ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. புரிஞ்சு போச்சா? இப்போ முற்றிலுமாய் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டோம். எப்போ? இப்போ நம்ம திருவிருந்தில் அப்பத்தை பிட்டு திராட்சரசம் சாப்பிட்றோமே, இது எழுத்தின்படியே சாப்பிட்டுட்டு போறவங்கலாம் பரலோகம் போயிடுவாங்க அர்த்தம் அல்ல. இதனுடைய சிம்பாலிக் எதுக்காக அப்படின்னாக்கா, கிறிஸ்து இயேசுனுடைய சிலுவை ஏன் அவர் இப்படியெல்லாம் மரிக்கணும்? நான் எவ்வளவு பெரிய பாவி, இந்த எனக்குள் இப்படிப்பட்ட பாவம் இருக்குது, இந்த பாவத்தை கிறிஸ்து எப்படி சிலுவையில் ஜெயித்தார் என்பதை அவர் சிலுவை பாடுகளை சாப்பிட்டுக்கினே இருக்கணும். அவர் மேலே விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் நான் தான் காரணம் என்பதை பொறுப்பேற்கிற ஒரு அனுபவம் தான் அந்த பந்தி. புரிஞ்சு போச்சா? சிலுவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 40 நாட்கள் நிறைய சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவை பாடுகளை தியானம் பண்ணுவாங்க. இதுதான் இந்த அனுபவம். எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்பது இதுதான் அனுபவம். அதை உட்காந்து சிலுவையை உட்காந்து யோசிக்கணும். அது நமக்கு உள்ளே நடக்கிற ஒரு மாபெரும் அனுபவம். நம்முடைய ஒவ்வொரு எதெல்லாம் பாவம்னு நம்முடைய மனசாட்சிக்கு ஜென்ரலாக ஒன்று தெரியும். ஆனால் தேவனுடைய பார்வையில் எதெல்லாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜே இதுதான். ஆக மரண இருளின் பள்ளத்தாக்க கடந்து வந்தால் தான் கிறிஸ்துடைய சிலுவையினுடைய மேன்மை நமக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. ஏதோ வந்தால் கை நீட்டணும், திருவந்தெடுத்தோ ராபோஜனம் பண்ணோம் போனன்னு இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்த அனுபவம் தான் பந்தி. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் ரகசியங்கள் புரியணும். கிறிஸ்து இயேசுடைய தெய்வீகத்தன்மை எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக அவர் தெய்வம் இல்லையா? ஆனால் அவருடைய மனுஷிக தன்மை புரியுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு வேணும். அப்போ உட்கார்ந்து எழுத்தின்படியே அப்பத்தை பிட்டுட்டு சாப்பிட்டு போகிறது அல்ல, நமக்குள்ள ஆவியில் இந்த காரியம் நடக்கிறதுனால அது நம்ம ஒவ்வொரு வாரமும் அதை செயல்படுத்த வேண்டும். அப்போ ராபோஜனம் அவ்வளோ முக்கியமானது. ஏன்?
எனக்குள்ள அது நடக்குது. 24 மணி நேரமும் உள்ள போராடி ஜெயம். அப்போஸ்தலர் பவுல் சொல்வார், எனக்குள்ளே போராடி பிரயாசப்படுகிற வல்லமையினாலே நான் ஜெயம் பெறுகிறேன் என்று சொல்லுவார். அந்த போராடி ஜெயம் எடுக்கிற ஒரு வல்லமை, சத்துருக்களுக்கு முன்பதாக அந்த சத்துருக்களை ஜெயிக்கணும். உலகம், மாம்சம், பிசாசை ஜெயிக்கிற ஒரு வல்லமை இந்த பந்தியில் மட்டும்தான் முடியும். கிறிஸ்து இயேசுவுடைய சிலுவையினுடைய பாடுகளை தியானிச்சா மட்டும்தான் இந்த சத்துருக்களை ஜெயம் எடுத்து நாம் ஜெயம் பெற முடியும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்பதுடைய அர்த்தம் என்னன்னா, இப்பதான் என்னை பரிபூர்ணப்படுத்தி விட்டீர். உம்முடைய ஆசாரியனாக, ஆசாரியன் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன், தேவனுடைய சித்தம் செய்கிறவன். ஆமென் சொல்லாமா? இப்ப என்ன வந்துச்சுன்னா, ஆசாரியன் என்றால் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொன்னால் பரிபூர்ணமாய் நமக்கு தேவன் வாக்குதத்தங்களை கொடுத்து நம்மை பரிபூர்ணப்படுத்தி விட்டார். இப்போது கிறிஸ்து இயேசுவோடு கூட எழுந்து விட்டோம். தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்கிறோம். முதலாவது தேவ அன்பு, தேவன் மேல பரிபூர்ணமாய் அன்பு கூறுகிறோம் என்பதுதான் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். புரிஞ்சு போச்சா? தேவ அன்புல பரிபூர்ணப்பட்டது. இப்போ தேவ அன்புல பரிபூர்ணப்பட்டுட்டுனா நீ என்ன செய்வ? என்ன செய்வ சொல்லுங்க. தேவ அன்புல நீ பரிபூர்ணப்பட்டுட்ட, அதை நீ எப்படி நீ வெளிப்படுத்துவ? நீ தேவ அன்புல பரிபூர்ணப்பட்டுட்ட, உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் உன்னை பரிபூர்ணமா ஏற்றுக்கொண்டார். இப்ப கிறிஸ்து இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர் தெழுந்து விட்டாய். அந்த அனுபவத்தில் நீ இருக்கிற என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், உன் சகோதரனுக்காக நீ உயிரை கொடுப்ப. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த நிரம்பி வழிகிறது என்பது இந்த பாத்திரத்திலிருந்து பிதாவின் அன்பு நிரம்பி வழிந்து என் சகோதரனுக்காக, அதாவது தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிப்ப. சவுலே, தேவனுடைய ராஜா நீ சொல்ற, ஆனா தேவனால் படைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னை நீ பகைக்கிற. காரணம், நீ என்னை சாகடிக்க நினைக்கிற உனக்குள்ள சத்துரு இருக்கிறான், உனக்குள்ள மரணத்தின் அதிபதி இருக்கிறான். ஆனா எனக்குள்ள ஜீவாதிபதி இருக்கிறார். ஆமேன். எனக்குள்ள என் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். நல்லா புரிஞ்சுக்கணும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கியிலே இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு, நல்ல அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆசாரியன் தான் ராஜாவாக, சகோதர சிநேகத்தில் ஆசாரியன் என்பது தேவன் மேல அன்பு கூறுவதும், ராஜா என்பது தேவனால் படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் மேல அன்பு கூறுவதும். ஆமேனா? நான் அனுபவிக்கிறதுக்கு நான் தான் காரணம். நீங்க உங்க அறியாமையினால இப்படி பேசுறீங்க, உங்க மேல நான் கோபிச்சுக்கலாம் மாட்டேன் என்கின்ற இந்த அனுபவம் என்னைக்கு வருகிறதோ அதுதான் பரிபூரணம். ஆமேன். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் சகோதரர்களை நான் வாழ வைப்பேன். யோசேப்பு சொல்லுவாரு, நான் இன்னைக்கு ராஜாவாக இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு போஜனத்தை கொடுத்து உன்னை பராமரிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யோசேப்பினுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து யாரெல்லாம் செத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஜீவனை உண்டாக்கி கொடுத்தார். ஆமேனா? தாவீது ராஜா சிங்காசனத்தில் வீற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்தார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பது என் சகோதரர்களுக்காக நான் வாழ்வது. ஏன்? என் தேவன் எங்க அப்பா, மகிமையெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு. அப்போ எது எங்கள் அப்பாவுக்கு மகிமையை கொடுக்கும்னா, எங்கள் அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்கிறேனே அதுதான் எங்கள் அப்பாவுக்கு மகிமை. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தேவனால் கொடுக்கப்பட்ட மனைவி, நான் பல முறை சொல்லிட்டு அந்த ஸ்டடி பண்ணும் போதெல்லாம் இல்லையா, என்னது இவள் என் மனைவி அப்படின்னு சொல்கிறது மரணம். மரணத்தில் இருக்கிறவன் இவன் மனைவின்னு சொல்லுவான். ஆனால் ஜீவனில் இருக்கிறவன் என் தேவன் கொடுத்த மனைவி. ஆமேன். என் தேவன் கொடுத்த மனைவி. நீ உன் பாவத்தை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ண தேவையே இல்லை, அது நீ பார்த்துக்கணும்.
உன்னுடைய பலவீனங்களை குறித்து என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் அல்ல, தேவன் கொடுத்த பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளைகள் செய்கிற பாவத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அவர்களை அவர் தயார் செய்து கொள்வார். என் வேலை என்ன வேலை? அவர்களுக்கு நான் எப்படிப்பட்ட நன்மை செய்யலாம், அவருடைய பலவீனங்களில் நான் எப்படிப்பட்ட நன்மை செய்யலாம், என் பாத்திரம் நிரம்பி வழி. இதுதான் நம்முடைய அபிஷேகம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு வேறு ஒன்றுமில்லைன்னு ஏசப்பா சொன்னாரு. அந்த அனுபவம் தான் இது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அதாவது கிறிஸ்துடைய மரணத்தை என் சரீரத்தில் நான் தரித்து கொண்டு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன், என் ஜீவனை நான் அற்பமாக எண்ணுகிறேன். ஆமென். எருசலேமுக்கு போவாத பவுலே அப்படி சொல்லுவாங்க. இல்லை, என் ஜீவனை நான் ஒரு பொருட்டாக எண்ணுவது இல்லை, என் சகோதரர்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் திரிந்து ஊர் ஊராக சுற்றி திரிந்து பட்டணமாக சுற்றி திரிந்து சகோதரர்கள் மேலே அன்பு வைத்து சகோதர ஸ்நேகத்தை வெளிப்படுத்தினார். ஆக புதிய ஏற்பாட்டு சபையின் நோக்கமே என்னதுன்னா சகோதர ஸ்நேகம். எங்கள் அப்பா எனக்கு இருக்கிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியும். அப்போ பாத்திரம் நிரம்பி வழினா உனக்கு ஒரு பந்தி இருக்கணும். அந்த பந்தி என்பது 24 மணி நேரமும் உன் சிந்தனையில் கிறிஸ்து சிலுவையில் ஏன் மரிக்க வேண்டும், எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் எப்படிப்பட்டது, என் சுபாவம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த ஆராய்ச்சிக்குள் இருக்கணும். அதுதான் பந்தி. புரிஞ்சு போச்சா? இப்போ பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிருச்சு. அப்பாவை மகிமைப்படுத்த ஆரம்பிச்ச, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சுட்ட. எப்படி மகிமைப்படுத்துற? உன் சகோதரனுக்கு நன்மை சேரப்பாரு. நீ பசியா இருந்து உன் சகோதரனுக்கு நீ சாப்பாடு கொடுக்குற பாரு. உன் தேவையெல்லாம் நீ வெளிப்படுத்தாம உன் சகோதரனுடைய தேவையை நீ பூர்த்தி செய்யற பாரு. அந்த தியாகம் இருக்கணும். அங்க தியாகம் இருக்கணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பது அங்கே தியாகம் இருக்க வேண்டும். யோசேப்பு எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தார், எல்லாருக்கும் ஜீவனை உண்டாக்கினார். யோசேப்புடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது, தாவீதுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. அந்த வசனம் மட்டும் வாசிங்க, ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இல்லையா? முதல்ல யோசேப்பு எடுத்துக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரத்தில், ஆதியாகம புத்தகம் 50வது அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம், 20லிருந்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இதுதாங்க பாத்திரம் நிரம்பி வழிவது. உங்க வீட்டாருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறியா? உன் வீட்டாருக்கு உன்னால என்ன நன்மை வரும்னு நீ நினைச்சிருக்கிறியா? இல்லை எனக்கு யாருமே நன்மை செய்ய மாட்டேன். சில பேரை பார்த்தீங்கன்னா சுய பரிதாபம், ஐயோ என் மேலே யாருமே அன்பு கூற மாட்டுறாங்க, என் மேலே என்னை கண்டாலே பிடிக்கல, இப்படிலாம் கொஞ்சம் வெண்ணம்பாடி உட்காந்து வெண்பா பாடி கொண்டிருப்பார்கள். அது அல்ல. உனக்கு ஜீவனை உண்டாக்கும்படி என் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் இந்த உலகத்தில் இருப்பது என் சகோதரனுக்கு நன்மை செய்யும்படிக்கு என் தேவன் என்னை வைத்திருக்கிறார் என்கின்ற அனுபவம் உனக்குள் இருக்குமே. ஆனால் இது பரிபூர்ணத்தினுடைய அனுபவம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்பது ஆசாரிய அபிஷேகம். என்ன எங்கள் அப்பான்னு வந்துருச்சு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றது புரியுதா இல்லையா? ஆசாரிய அபிஷேகம். இந்த ஆசாரிய அபிஷேகம் உள்ள வந்துச்சுன்னா அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. அவர்கள் ஜீவ பலியாய் இந்த மாம்சத்தை விட்டு வெளியே வந்துட்டு தேவனை தரிசிப்பார்கள். இதுதான் அந்த என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த அபிஷேகம் என்ன பண்ண, என் பாத்திரம் நிரம்பி என் சகோதரனுக்கு நன்மை செய்கிறது. நான் இந்த பூமியில் இருப்பதை என் பிதாவை மகிமைப்படுத்துறதுக்கு நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன். ஏ சவுலே, உன் பாத்திரம் நிரம்பி வழியில் உன் பாத்திரம் என்னை கொல்ல பார்க்குதுரா. உனக்குள்ள கர்த்தர் இல்லை, ஆனால் எனக்குள்ள என் கர்த்தர் இருக்கிறார். என் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். நீ ஒரு நாள் செத்துருவ, ஆனால் நான் சாக மாட்டேன். நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. நான் என்றென்றைக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பேன். இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ இந்த தாவீது எப்படிப்பட்ட நன்மை செய்த, இது ஃபுல்லாக வாசிங்களேன். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். உன்னால பட்சமா பேச முடியுதாமா? இல்லை உன் கோபத்தை வெளிப்படுத்துறியா? இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நான் பராமரிப்பேன், உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கும்படி தான் ஜீவ ரட்சணையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று இங்கே யோசேப்பு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல தாவீதுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 1 நாளாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க போலாம். 1 நாளாகமம் 18:14. தாவீது
இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். கரங்களை திராமேன்னு சொல்லாமா? இதாங்க பாத்திரம் நிரம்பி வழிகிற அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருந்தால் தான் தன் சகோதரன் மேலே ஒரு நேசம் வரும். அவன் பாவியா அவன் நீதிமானாலும் ஆராய்ச்சி பண்ணாது. அந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு இவ்வளோ தேவை இருக்கிறது, நான் அவர்களுக்கு பட்சமாய் நான் பேசி அவர்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்கின்ற அனுபவம் இந்த ஸ்டேஜில் தான் வரும். இப்போ யாரை மகிமைப்படுத்துகிறோம்? தன் சகோதரனுக்கு நன்மை செய்து, தன் சகோதரனில் அன்பு கூர்ந்து, தன் சகோதரனுக்கு ஆறுதல் செய்து, தன் சகோதரனோட பட்சமா இருக்கும்போது யாரை மகிமைப்படுத்துகிறோம்? நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆமேனா? நமக்குள்ள ஜீவன் உண்டாகி விட்டது. இப்போ என்ன நடக்குது? இப்போ எடுத்த வாசி லாஸ்ட் வசனம் 23ஆம் சங்கீதம் கடைசி வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. ஜீவனுக்குள்ள வந்துட்டாரு இப்ப. ஆமேனா? ஏ சவுலே, நீ என்னை கொல்ல பார்க்கிற, நீ மரணத்தில் நிலை கொண்டிருக்கிற, ஆனால் நான் அப்படி அல்ல. எனக்குள்ள என் மேய்ப்பர் இருக்கிறார். என் மேய்ப்பருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது. நான் பிதாவை முகமுகமாய் தரிசிப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை. எது சொல்றேன்னு? நன்மை அப்படின்னா என்ன? மறுரூபம் அடைகிறேன். வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுக்க 23ஆம் சங்கீதத்தினுடைய விளக்கமே. ஆமேனா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிற, நான் தாழ்ச்சி அடையன் ஆரம்பிக்கும் அந்த வசனத்தை. நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரகசியங்கள். இதெல்லாம் பல முறை நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நன்மை என்பது என்ன அப்படின்னாக்கா, திரும்ப வாழ வயது ஆகி மறுரூபம் அடைவது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 103ஆம் சங்கீதத்தில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம் 5ஆம் வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல. இதுதான் நன்மை. நன்மை என்றால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது. ஆமென். மறுரூபம் அடைவது நன்மை. நான் மறுரூபம் அடைவேன். நான் மறுரூபம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. மரணத்தை கண்டு பயந்து, மரணத்தை கண்டு திகைத்து போய் அப்படியே எப்படி திகைத்தன, எப்படி ஒரு மாதிரியாய் பயம் சூழ்ந்து கொண்டிருந்த தாவீதுக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை நினைத்து இப்ப சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாள ஜீவனுக்குள்ள நான் பிரவேசித்து விட்டேன். காரணம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயது வாழ வயது போலாகிறது. மரித்தோரில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆமேனா? நான் மரணத்தை காணாமல் மறுரூபம் அடைந்து விடுவேன். நான் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பேன். காரணம், என் கர்த்தருடைய கிருபையே. ஆமென் சொல்லுங்க. என் கர்த்தருடைய கிருபையே. இப்போ மேல் வசனத்தை வாசிக்கும் 4ஆம் வசனம் 103:4. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. இந்த கிருபை இரக்கம் தான், என் கர்த்தருடைய கிருபை இரக்கம் என் மேல பரிபூர்ணமா இருக்குது. ஆக புதிய ஏற்பட்ட சபை தான் 23ஆம் சங்கீதம். எத்தனை சந்தோஷமா இருக்கிறது? ஆமென் சொல்லாமா? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி. முடிசூட்டி என்பது உனக்கு கிரீடம் வைக்கிறார். உனக்கு கிரீடம் வைக்க, உன் சரீரம் மறுரூபம் அடையும், நன்மையை பார்க்கும், திரும்ப வாழ வயது போலாகும் என்பது மரண சரீரம். நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தின்று என்னை யார் விடுதலையாக்குவார் என்று அப்போஸ்தலன் பவுல் அபயமிடுகிறார். அந்த மரண சரீரமானது திரும்ப வாழ வயதாகி, அதாவது மறுரூபம் ஆகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவருடைய கிருபையினால நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல இங்க தாவீது சொல்கிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி. ஆமேனா? அதுக்கு மேல் வசந்த வாசிங்க 3ஆம் வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணம். உன்னுடைய மரண நோய் உன்னை விட்டு வெளியே போகிறது. எப்படி நோய் வந்து வெளியே போக முடியும் இல்லையா? இது மரண சரீரம் இல்லையா? நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்தை விட்டு யார் என்னை விடுதலையாக்குவார்? அந்த அபய குரலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உன் அக்கிரமம், உன் பாவத்தினால் தான் உனக்கு வியாதி வந்துச்சு, உன் பாவத்தினால் தான் உன் மரணம் வந்துச்சு, உன் பாவத்தை எல்லாம் உன் மேய்ப்பராகிய நான் சுமந்து கொண்டேன்.
அதனால என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், நன்மை என்பது மறுரூபம், அந்த மறுரூபத்தை அவருடைய கிருபையினாலே நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்களேன். இது கர்த்தரே நமக்கு கொடுத்தது, என் மேய்ப்பரே எனக்கு இது கொடுத்தது என்கின்ற அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 65ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 65:4. உம்முடைய பிராகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார். ஆமேனா. அடுத்தது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். நன்மை ஆலயம் என்ன? இது எப்படிப்பட்டது? மகிமையானது. ஆலயம் என்னதுங்க? மகிமையின் ஆலயம். என் ஆலயத்தை, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அப்போ நன்மை, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மை என்பது மறுரூபம். புரிஞ்சு போச்சா? நான் மறுரூபம் அடைஞ்சிட்டேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மறுரூபம் அடைந்து என் பிதாவை நான் தரிசிப்பேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அந்த ஜீவனை குறித்த நம்பிக்கை தாவீதுக்கு வந்துவிட்டது. நமக்கும் கூட இந்த நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா இன்னைக்கு நம்ம சகோதரர்களுக்காக தான் நம்ம வாழறோம். ஆமேனா. நமக்காக வாழல, இந்த உடம்புக்காக வாழல, என் தேவனுக்காக வாழுகிறேன். என் சகோதரர்களுக்காக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தி ஆகிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இந்த கிருபை இருக்கு இல்லையா, இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் கிருபை. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. ஏனென்றால் அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்பது தான் கிருபை. ஆமென். நன்மை என்பது நான் மறுரூபம் அடைவேன், கிருபை என்பது என்னை காக்கிற கிருபை. அவருடைய கிருபையில் தான் நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். பயப்படவே கூடாது. ஆமேனா. யாரை நம்பணும்? கர்த்தருடைய கிருபையை நம்புங்க. இதுதான் மகிமையான சங்கீதம். இப்போ பேதுரு சொல்றாரு பாருங்க இந்த கிருபையை பற்றி. 1 பேதுருவின் புத்தகம் ஏன்னா அவர் வருகைக்கு நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்றாரு. 13வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை. ஆமென். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது எனக்கு என்ன கொடுக்கிறாரு? கிருபை கொடுக்கிறார். அதை வெளிப்படுவது என்பது அவருடைய வருகை. நன்மை என்பது மறுரூபம். ஆமேனா. நான் மறுரூபம் அடைஞ்சு அவர் வருகையில் அவரை நான் சந்திப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்புறம் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நித்திய மணவாட்டியாய், நித்திய காலமாய் நான் அவரோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்லாமா? நான் கர்த்தருடைய வீட்டில் நான் மறுரூபம் அடைஞ்சி அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய காலமாய் அவரோடு கூட நான் வாசம் பண்ணுவேன். நான் புதிய எருசலேமாக, பரம எருசலேமாக, மேலான எருசலேமாக அந்த சியோனிலே மகிமை அடைந்து என் பிதாவை நான் முகமுகமாய் தரிசிப்பேன். நித்திய காலமாய் அவரோடு கூட சதா காலம் அவரோடு கூட நான் வாழ்வேன் என்கின்ற அந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிறார். ஆக புதிய ஏற்பாட்டு சபைதான் மரணத்தை ஜெயித்து பிதாவை முகமுகமாய் தரிசிக்கிறது, தாழ்ச்சி அடையாமல் இருப்பது. ஆமெனா. இல்லாமல் போவது அல்ல, என்றென்றைக்கும் இருப்பது, என்றென்றைக்கும் தேவனுடைய முகத்தை தரிசிப்பது. கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இனி ஒரு சாபம் இராது. இந்த சாபம் தான் முள்ளு. ஆமெனா. அந்த முள்ளெல்லாம் கடந்து வந்துட்டோம் இல்லையா? இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஆமென் சொல்லுங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க, நிலைத்திருப்பேன். ஆளுகை சதா காலமும் ஆளுகை செய்வார்கள். சதா காலமும் ஆளுகை செய்வார்கள் என்பது தங்களுடைய சகோதரர்களுக்கு நன்மையை செய்து என்றென்றைக்கும் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். ஆக தேவராஜ்யம் என்பது அன்பு, தேவராஜ்யம் என்பது ஒருமைப்பாடு. சவுலை போல நம் யாரு மேலே கசப்பு வைக்க வேண்டாம். தாவீதை போல
நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொண்டு சதா காலமும் தேவனோடு கூட ஆட்டுக்குட்டியானவரோடு கூட ஆளுகை செய்வேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பெரிய மன எழுச்சியோட மன நம்பிக்கையோட சந்தோஷத்தில் பாடுகிறார். இன்றைக்கு நாம் இந்த ஸ்லாக்கியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமேனா? ஆக 23ஆம் சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையினுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி படிகள். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு நீங்களே உங்களை பரிசோதனை பண்ணி, ஒருவேளை இந்த 6வது பகுதியில் இல்லையா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களில் நிலைத்திருப்பேன் என்ற ஸ்டேஜுக்குள்ளே நம்ம போகணும். இது இனிமேல் நடக்க போகிறது 6வது வசனம் இல்லையா? ஆனால் 5வது வசனத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுல நீங்கள் இருப்பீங்கன்னா, ஒருத்தர் மேலே உனக்கு கசப்பு இருக்கக்கூடாது. 2வது, நீ நன்மை செஞ்சுருக்கணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நீ ஏதாவது கொடுத்துக்கினே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரூத்தம்மா உள்ளத்தில் என்னுடைய பிள்ளைங்களுக்கு எதனா ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது என்ன வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதெல்லாம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தினுடைய அடையாளங்கள். உதாரணத்துக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கினே இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிறவர்களுக்கு அந்த சில்னஸ் இருக்கணும். அந்த அந்த என்கேதியினுடைய அனுபவம் இருக்கணும். அந்த என்கேதியினுடைய மரணத்திலிருந்து வெளியே வந்துட்டு தாவீது என்கேதியில் இருக்கக்கூடிய இந்த ஊற்று தண்ணீரை கொடுத்து அப்படியே சில்னஸில் ஒரு நம்பிக்கையோட என் ஜீவன் மறுரூபம் அடையும்னு பாடுற அந்த அனுபவம் நமக்குள் இருக்கணும்னாக்கா எல்லாரையும் சில்னஸ் ஆக்குங்க. யாருக்கும் வந்து கோபத்தை மூட்டாதீங்க. எல்லாருமே அன்பா இருங்க. அந்த அன்புள்ள தேவனை ஆராதிங்க. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆக நம்ம வருகையில் மறுரூபம் அடைஞ்சி தேவனை முகமுகமாய் தரிசிப்போம் என்கிற இந்த ரகசியத்தை தான் 23ஆவது சங்கீதத்தில் சங்கீதக்காரனுக்கு தாவீது பாடுகிறார். அப்போ நீங்கள் வீட்டில் போயிட்டு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை முழுக்க வாசிங்க. அது அப்படி 23ஆம் சங்கீதத்தை அவருடைய இன்னைக்கு புதிய ஏற்பாட்டினுடைய அந்த சத்தியத்தில் அவர் விளக்கி எழுதி கொடுத்துருப்பார். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாசித்து தேவ அன்புக்குள்ள இருங்க. நீங்கள் இந்த படிகளை வச்சு நீங்கள் உங்களை செக் பண்ணுங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இன்னும் இயேசு கிறிஸ்து தெய்வீக தன்மையிலேயே உட்காந்துங்கிறீங்களா? ஆண்டவரே என்ன அற்புதம் பண்ணுங்க, அதிசயம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களா? அல்லது தன் சகோதரனுக்காக பலியாகிற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? அது மகிமையான அனுபவம். ஆமென் சொல்லாமா? எத்தனை சந்தோஷமா இருக்குது. தேவன் நல்லவர். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய அன்பை நாம் எல்லாருமாய் ருசிக்கலாம். எல்லாரும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.